السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حنفاء لله غير مشركين به، ومن يشرك بالله فكأنما خر من السماء فتخطفه الطير أو تهوي به الريح في مكان سحيق. ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. لكم فيها منافع إلى أجل مسمى ثم محلها إلى البيت العتيق. கடைசியாக நாங்கள் அல்லாஹுடைய ஹுருமாத்துகளை கண்ணியப்படுத்த வேண்டும். 5 வகையான ஹுருமாத்துகளை பார்த்தோம். இதே போன்று உங்களுக்கு கால்நடைகள் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று அல்லாஹ் ரிஜிஸ், கவுலு ஜூர், பொய், இதே போன்று சிலைகளை விட்டு அல்லாஹ் தவிர்ந்து வாழும்படி சொல்கிறார். குர்ஆனில் ஃபஜ்தனிபு வஜ்னுபுனி 7 விடயங்களை விட்டும் நாம் தவிர்ந்து வாழ வேண்டும் என்ற விடயங்களையும் பார்த்தோம். இன்று சூரா ஹஜ்ஜுடைய 31வது 32வது 33வது வசனங்கள். இதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு முஸ்லிம் உலகத்தில் வாழும் பொழுது ஹனீஃபாக வாழ வேண்டும். இரண்டாவது, அவன் ஒரு நாளும் ஷிர்க் வைத்துவிடக் கூடாது, முஷ்ரிக்காக வாழ்ந்துவிடக் கூடாது. மூன்றாவது, எப்படி ஹுர்மாத்துல்லாஹுவை, அல்லாஹுடைய கண்ணியப்படுத்தப்பட்ட விடயங்களை கண்ணியப்படுத்த வேண்டுமோ இதே போன்று ஷஆஇருல்லாஹ், அல்லாஹுடைய சின்னங்கள் இருக்கிறது. இந்த ஷஆஇருல்லாஹ்களையும் ஒரு முஃமின் கண்ணியப்படுத்த வேண்டும். நான்காவதாக, தக்வல் குலூப் என்றால் என்ன? தக்வா என்பது எங்கு வர வேண்டும்? ஐந்தாவதாக, அல்லாஹ் காபத்துல்லாவுக்கு பைத்துல் அதீக் என்று அல்லாஹ் ஏன் பேர் வைத்தார்? குர்ஆனில் ஹதீஸ்களில் காபத்துல்லாவுக்கு 10 பெயர்கள் இருக்கின்றது. இந்த 5 விடயங்களையும் தான் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பமாக ஹுனஃபாஅ லில்லாஹ், நீங்கள் எல்லோரும் ஹனீஃபுகளாக மாறிவிடுங்கள். ஹுனஃபாஅ லில்லாஹ், ஹனீஃபுகளாக, நேர்வழி நடந்தவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். உலகத்தில் ஹனீஃபா, ஹனீஃபன் முஸ்லிமன், நாங்கள் வஜ்ஜஹத்தில் ஓதுறோமே,
وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا مسلما وما أنا من المشركين. ரெண்டும் சேர்ந்து வருது. யா அல்லாஹ், எனது முகத்தை உன் பக்கம் திருப்பிக் கொண்டேன். வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதீ ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியை படைத்த உன் பக்கம் எனது முகத்தை திருப்பினேன். ஹனீஃபன், நேர்வழி நடந்தவனாக. முஹ்லிஸன், ஹனீஃபன் என்றால் ஹனீஃப் அல் மாயில் அனித்தீனில் பாத்தில் இல தீனில் ஹக். ஹனீஃப் என்றால் பொய்யான மதங்களை விட்டும் உண்மையான மார்க்கத்தின் பக்கம் சாய்தல். ஹனீஃபன் முஸ்லிமன், அல்லாஹ் முஸ்லிமாக உனக்கு நேர்வல் நடந்தவர்களாக உன் பக்கம் முகத்தை திருப்பினேன். வமா அன மினல் முஷ்ரிகீன், அல்லாஹ் நான் இணை வைத்தவன் அல்ல, ஷிர்க் வைத்தவன் அல்ல. இன்ன ஸலாத்தி, நிச்சயமாக என்னுடைய தொழுகை, வனுசுகி, என்னுடைய வணக்கங்கள், வமஹ்யாய, நான் மௌத்தாகுவது, வமஹ்யாய, என்னுடைய வாழ்வு, வமமாதி, நான் மௌத்தாகுவது, லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்த ரப்புக்கு தான். லா ஷரீக லா, அல்லாஹ்வுக்கு எந்த கூட்டும் கிடையாது, இணையும் கிடையாது. வபிதாலிக உமிர்து, இவ்வாறுதான் நான் ஏவப்பட்டேன். வஅன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவன். இதற்குத்தான் துஆவுல் இஸ்திஃப்தாஹ், தொழுகையுடைய ஆரம்பத்திலே நான் ஹனீஃப், நான் முஷ்ரிக் அல்ல. ஹனீஃபுடைய எதிர்ச்சொல்தான் முஷ்ரிக். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது. அல்லாஹ் ஹஜ்ஜுடைய இபாதத்திலும் சொல்லித்தரக்கூடிய விடயம் என்ன? நீங்கள் ஹனீஃபுகளாக இருங்கள். ஹுனஃபா, ஹனீஃபுடைய பன்மைதான் ஹுனஃபா. சூரத்துல் பையினாவிலேயும் அல்லாஹ் சொன்னான், வமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா, ஹுனஃபாக்களாக மாறுங்கள். இதிலிருந்து தான் அபு ஹனீஃபா என்று பெயரெல்லாம் வச்சாங்க. நேர்வழி நடந்தவர்கள், நேர்வழி நடந்தவர்களாக மாறுங்கள். ஹனீஃப், ஹுனஃபா. எதிர் என்ன? ஷிர்க். غَيْرَ مُشْرِكِينَ بِهِ, ஷிர்க் வச்சிடாதீங்க. அல்லாஹ் சொல்றான், இணை வச்சிடாதீங்க. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னேதான் இபாதத் செய்கிறோம், உன்னிடமேதான் உதவியும் தேடுகிறோம். எங்களுடைய இபாதத், எங்களுடைய இஸ்திஆனா அல்லாஹ்வுடன் யாரிடமும் இல்லை. இது மிக கவனமா இருக்கோம். நாங்க ஷிர்க் வந்துடக்கூடாது ஒரு நாளும். وَمَن يُشْرِكْ بِاللَّهِ فَقَدْ حَرَّمَ اللَّهُ عَلَيْهِ الْجَنَّةَ, அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டான். إِنَّ اللَّهَ لَا يَغْفِرُ أَن يُشْرَكَ بِهِ وَيَغْفِرُ مَا دُونَ ذَلِكَ لِمَن يَشَاءُ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான், ஷிர்க்க மன்னிக்க மாட்டான் அல்லாஹ். அபூ தாலிப் எவ்வளோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தவர், ஆனா ஷிர்க்கோட மௌத்தாயிட்டார், அல்லாஹ் மன்னிக்கல. கடைசி நேரம் முஷ்ரிக்குகளுக்கு தௌபா இல்லை. கடைசி நேரத்தில் ஃபிரௌன் தௌபா செய்தான், ஆனா தௌபா ஏற்றுக்கொள்ளப்படல. அதனால இன்று சின்ன சின்ன ஷிர்க்குகள் எல்லாம் முளைச்சிருக்குது சமூகத்தில். இவைகளெல்லாம் முளைத்தது 100 ஆண்டுகளாகத்தான். ஆரம்ப காலங்கள் இருக்கவில்லை. அல்லாஹுடன் தான் மக்கள் உதவி தேடினார்கள். முஸ்லிம்களுக்குள் பல பிரிவினர்கள் ஷிர்க்குடைய ஆரம்ப கட்டத்துக்கு சென்று விட்டார்கள். சுஜூது செய்கிறார்கள், எதற்கெதற்கெல்லாம் துவா கேட்கிறார்கள், யார் யாரிடமெல்லாம் போய். இவைகளும் ஷிர்க்கை சேரும். அல்லாஹுக்கு மாத்திரம்தான் சுஜூத் செய்ய வேண்டும். அல்லாஹுக்கு மாத்திரம்தான், அல்லாஹுடன் மாத்திரம்தான் துவா கேட்க வேண்டும். ஷிர்க் வைப்பதற்கு உதாரணம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், وَمَن يُشْرِكْ بِاللَّهِ, யார் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைப்பார்களோ, இணை வைப்பார்களோ, فَكَأَنَّمَا خَرَّ مِنَ السَّمَاءِ, வானத்திலிருந்து விழுந்ததை போல.
ஒரு மனிதனை பிளைட்ல கொண்டு போய் கீழே போட்டா எவ்வாறு இருக்கு? எங்கட காலத்துல விளங்கப்படுத்துறா, வானத்திலிருந்து கீழே விழும் பொழுது எப்பொழுதாவது உடம்பு சரியா இருக்குமா? உடம்பு அப்படியே தூள் தூளாயிரும், கால்கள் உடைஞ்சிரும், தலை மண்டைகள் உடைஞ்சிரும். 10,000 20,000 அடி மினசமா வானத்திலிருந்து கீழே போட்டால் பறவைகள் கொத்தி சாப்பிடுது. பறவைகள் கொத்தி சாப்பிடுறத பார்த்திருப்பீங்க. இந்தியாவில் ஒரு கூட்டமே இருக்குது. அவர்கள் தன்னுடைய மரண வேரை அவர்கள் சொல்லுவாங்க, கடைசி என்ன, நான் மரணித்தா என்ன கொண்டு போய் கழுகுகளுக்கு சாப்பிட கொடுங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துக்கு போயிருந்த சமயம் பின்னால் ஒரு மலை, அந்த மலையில் மண்டையோடுகள். என்னன்னு பார்த்தா அவங்க மரணித்தா அவங்களோட உடம்ப கொண்டு வந்து அப்படியே அந்த மலையில வைப்பார்கள், கழுகுகள் வந்து சாப்பிடுகிறது. இது அல்லாஹ் உதாரணம் சொல்றான். அப்படியே பறவைகள் சேர்ந்து அவங்கள பாதுகாக்க யாரும் இல்லை. أو تهوي به الريح في مكان سحيق, அல்லது அவர்களை தூரமான இடத்திலே கொண்டு வந்து வீசப்படுவதை போல. சஹீக் என்றால் பஈத், வீசப்படு. வானத்திலிருந்து ஒரு மனிதன் கீழே விழுகிறான் என்றா பாதுகாப்பு இல்லையே. முஷ்ரிக்குகள், அல்லாவுக்கு இணை வைப்பவர்களுடைய நிலைமை இவ்வாறு. உலகத்தில் எத்தனை முஷ்ரிக் வாழ்றாங்களோ இவங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பில்லைண்டா பாதுகாப்புக்கு அல்லாஹ் உதாரணப்படுத்துறான். எப்படி யூத ஆலிம்களை, அறிஞர்களை அல்லாஹ், அறிஞர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் அல்லாஹ் எதுக்கு சொன்னான்? கமதலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா, ஏடுகள் சுமந்த கழுதைகளை போல் என்று அல்லாஹ் சொன்னான் இல்லையா? பல்ஆம் பின் பஊர் அல்லாஹ் கமதலில் கல்ப் இன் தத்ருக் அலைஹி யல்ஹஸ், நாய போலண்டா. இது குர்ஆனுடைய உவமைகள். அல்லாஹ் முஷ்ரிக்கள் உலகத்துல வாழ்றாங்க, அதிகமானவங்க வாழ்றாங்க. முஸ்லிம் அல்லாத அனைத்து மதத்தினர்களுக்கும் இந்த செய்தி போய் சேரும். அவர்களை பாதுகாக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. முஸ்லிம்களே விளையாடாதீங்க, மார்க்கத்தை வச்சுட்டு விளையாடாதீங்க, மார்க்கத்தை தாவத் செய்யுங்க, குர்ஆனுடைய தாவத்தை கொடுங்க. ஒவ்வொரு மனிதனுடைய காதுக்கும் எட்டும் அளவுக்கு இதை பேசுங்க, நீங்க எழுதுங்க, பேசுங்க, எத்தி வைங்க. உங்களுக்கு பேச முடியாதா எங்கட பேச்சுகளை அனுப்புங்க. உங்களுக்கு பேச வெக்கம், இஸ்லாம் பேச வெக்கம். உங்களுக்கு இஸ்லாம் பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. எங்களுக்கு அதெல்லாம் பேசலாப்பா, எங்களுக்கு அப்படி டீப் இஸ்லாம் எங்களுக்கு சரி வராது, எங்களுக்கு அந்த இஸ்லாம் எல்லாம் சரி வராது. கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ்ல வாழுவோம். கொஞ்சம் யஹூதி, கொஞ்சம் நசாரா, கொஞ்சம் இந்து மதம், கொஞ்சம் பௌத்த மதம், முடி யஹூதிய போல, உடுப்பு நசாராவை போல. நாங்க கல்யாணம் முடிக்கிறது இந்து மதத்துல, எங்கட மத்த சாப்பாடு நின்று சாப்பிடுறது, டாய்லெட் போறதெல்லாம் பௌத்த மதத்தை போல, கொஞ்சம் சீக் மதத்தை போல. இப்படித்தான் எங்களுக்கு வாழலாம். அதிகமான முஸ்லீம்களுடைய நிலைப்பாடு இதுதான். அன்றைக்கு நாங்க தெளிவா சொல்றோம், இது குர்ஆன், இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல. உலக முஸ்லீம்கள் யாரும் இதை மறுக்க மாட்டீர்கள். குர்ஆன் இறங்கியது என்று பேசி பிரயோஜனம் கிடையாது. குர்ஆனில் உள்ள விடயங்களை விளங்க வேண்டும். யார் ஷிர்க் வைப்பீர்களோ, அவுலியாக்கள் மீது ஷிர்க் வைத்தாலும் சரி, கபர்கள் மீது ஷிர்க் வைத்தாலும் சரி, அல்லாஹ்வை தவிர எங்களுக்கு வேற யாரும் கிடையாது. வகஃபா பில்லாஹி வகீலா, எங்களுக்கு பொறுப்புதாரி அல்லாஹ். அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, அடியானே அல்லாஹ் உனக்கு போதாதா? அததுஊன பஅலன், அல்லாஹ் கேட்கிறானே, மாட்டை கூப்பிடுறாயே, அஹ்ஸனுல் காலிகீன விட்டுட்டியே, அழகா படைத்த அல்லாஹ்வை விட்டுட்டியே. நீ மாடு உனக்கு கடவுளாகவும், எலி கடவுளாகவும், யானை கடவுளாகவும் உனக்கு மாறிட்டே, உன்ன மூளை எங்க போயிட்டப்பா? ஷிர்க் வச்சிடாத அல்லாஹ் சொல்ற. ஷிர்க் வைப்பவர்களுக்கு உதாரணம் இந்த பயங்கரமான உதாரணம்.
فكأنما خر من السماء فتخطفه الطير أو تهوي به الريح في مكان سحيق. இதை சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த விடயமாக ذلك ومن يعظم شعائر الله, யார் அல்லாஹ்வுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துவாரோ. மேலுள்ள ஆயத்துல பாருங்க, ذلك ومن يعظم حرمات الله. அப்ப ஹுருமாத்தில்லாவையும் கண்ணியப்படுத்தணும், ஷாயிருல்லாவையும் கண்ணியப்படுத்தணும். ذلك ومن يعظم شعائر الله, யார் அல்லாஹ்வுடைய சின்னங்கள். அல்லாஹ்வுடைய சின்னம் என்றா என்ன? குர்ஆன் அல்லாஹ் ஷாயிர் என்று சொன்னது ரெண்டு விடயத்துக்கு. ஆனா உலமாக்கள் ஷாயிருல்லாவை நான்காக பிரிச்சிருக்கிறார். ஒன்று, இன்னஸ்ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். சஃபா மர்வா மலைகள் அல்லாஹ்வுடைய சின்னங்கள். அல்லாஹ்வுடைய சின்னங்கள் அவைகள் எல்லாம் மலை. இரண்டாவது, வல்புதுன ஜஅல்நாஹா லகும் மின் ஷஆயிரில்லாஹ். இதே சூரா ஹஜ்ஜுடைய 36வது ஆயத்துல வரும். ஒட்டகம் புதுன், அல்லாஹ் அதை அல்லாஹ்வுடைய சின்னங்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய சின்னங்களில் ஒன்றுதான் குர்ஆன். குர்ஆன் ஷஆயிருல்லாஹ். அல்லாஹ்வுடைய சின்னங்களில் ஒன்றுதான் கஅபா. கஅபா அல்லாஹ்வுடைய ஷஆயிர். அல்லாஹ்வுடைய ஷஆயிர்ல ஒன்றுதான் மூன்றாவது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ஷஆயிர்கள் நான்காவது தொழுகை. இத தஅதீம் கண்ணியப்படுத்தும். எப்படி நாங்க குர்ஆன கண்ணியப்படுத்தோம். குர்ஆனுடைய கண்ணியம் என்ன? ஓதோம், விளங்கோம், மக்களுக்கு பேசும், எழுதணும். குர்ஆன எல்லாம் மௌத்து வரைக்கும் தான். மௌத்தானத்துக்கு பிறகு யாரும் வந்து உங்களை குர்ஆன் ஓத சொல்ல மாட்டாங்க. அதுக்கு இடையில சம்பாதிச்சு கொள்ளும். இரண்டாவது சகோதரர்களே, காபா கண்ணியப்படுத்தி போடும். காபாக்கு உம்ரா ஹஜ்ஜிக்கு போறவங்க கண்ணியத்தோட போகணும். அங்க போய் தேவையில்லாத எந்த வேலையும் ஈடுபடக்கூடாது. அந்த கண்ணியம் கல்புல இருக்கும். மூன்றாவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணியம் உள்ளத்துல இருக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணு அணுவா பின்பற்றோம். அணு அணுவா. அவன்தான் முஸ்லீம், அவன்தான் முஸ்லீம். அவனுக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். உஹதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு சொல்லுக்கு மாறு செய்ததால் தோல்வி வந்ததா இல்லையா? இன்று நாங்க யோசிங்க, எங்கட வாழ்க்கையிலே தோல்வி. நாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்த மறந்து விட்டோம். நான்காவது சகோதரர்களே, தொழுகை. தொழுகையை கண்ணியப்படுத்தும். பள்ளிவாசலுக்கு போய் கண்ணிய ஷஆயிருல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. அது உள்ளங்களுடைய தக்குவாவை சேர்ந்தது. தக்குவா எங்க வரணும்? கல்புல தானே. தக்குவா உடம்புக்கு பேர் தக்குவா அல்ல. சுன்ன தலப்பா கட்டலாம், தாடி வைக்கலாம், ஜுப்பா போடலாம், மிஸ்வாக் செய்யலாம், இதெல்லாம் வெளிரங்கமான சுன்னத்துகள். ஆனா தக்குவா எங்க வரணும்? கல்புல. ரமதானால தக்குவா கல்புல, ஹஜ்ஜால தக்குவா கல்புல வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, وَيُشِيرُ إِلَى صَدْرِهِ ثَلَاثَ مَرَّاتٍ. நெஞ்சின் பக்கம் சைக்கின அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா சொன்னார்கள். தக்வா இங்க வரணும். அல்லாஹ் சொல்றான் தக்வல் குலூப். நீங்க கண்ணியம், இந்த தக்வா இவைகளை கண்ணியப்படுத்துறது உள்ளத்தால வரணும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல மக்கள் எவ்வளவு கண்ணியமா நடப்பாங்க தெரியுமா? இந்த பொட்டம் அடிச்சிட்டு, இந்த தேவையில்லாத உடுப்பெல்லாம், உருவம் உடுப்பெல்லாம் போட்டுட்டு எல்லாம் போறது இல்லைங்க.
அந்த ஊருக்குள்ள நுழைகிறது இல்ல. தஅதீம் வரணும் முதலாவது. காபத்துல்லாவுக்குள்ள அங்க இருந்து கொண்டு புகைச்சிட்டு இருக்கிறது இல்ல, தூசண வார்த்தைகள் பேசுறது இல்ல, ஒழுக்கமா அதபா தஅதீம் வரணும். தஅதீம் அடிக்கடி போறதால கணக்கில்லாம ஆயிடக்கூடாது. ஒவ்வொரு மாசமும் உம்ரா, ஒவ்வொரு வருடமும் உம்ரா. அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறார், ஷுக்ர் செய்யுங்க அல்லாஹ். அதற்காக தஅதீம் கண்ணியம் உள்ளத்துல வரும். இது தக்வல் குலூப். அல்லாஹ் சொல்றான் உள்ளங்களுடைய தக்வா, இது கண்ணியப்படுத்து. 2 ஆயத்திலே தஅதீம், அல்லாஹுடைய ஹுர்மாத்துகளை கண்ணியப்படுத்துறது, அல்லாஹுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துறது. فإنها من تقوى القلوب لكم فيها منافع إلى أجل مسمى. உங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அதில் பிரயோஜனமும் எடுக்கலாம். என்ன விடயத்தை அல்லாஹ் சொல்றான்? உதாரணமா ஒட்டகங்கள். இந்த ஆயத் இறங்குது எப்பண்டா, ஒரு சஹாபி என்ன செய்யறாங்கன்னா ஒட்டகத்தை கட்டிட்டு வராங்க, இழுத்துட்டு ஏறாம ஒட்டகத்துல கட்டி இழுத்துட்டு வரார். கட்டி இழுத்துட்டு வந்த நேரம் சொன்னாங்க, ஏன் கட்டி இழுத்துட்டு வாரீங்க? இப்படித்தான் நான் இதை குர்பான் கொடுக்க போறேன், நல்ல குர்பான் கொடுங்க, ஆனா பாவிக்கலாம். என்ன செய்யலாம்? பாவிக்கலாம், அதுல மேல ஏறி வரலாம், பிரயாணம் பண்ணி வரலாம். லகும் ஃபீஹா மனாஃபிஅ, உங்களுக்கு அதில் பிரயோஜனங்கள் எடுக்கலாம். இலா அஜலிம் முஸம்மா, குறிப்பிட்ட நாள் வரைக்கும். ثم محلها إلى البيت العتيق, பிறகு அதனுடைய இடம் எங்க? பைத்துல் ஆதீக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகம் கொடுத்தாங்கன்னு நாங்க பார்த்தோம். ஒட்டகம், இதுல அபூ ஜஹலுடைய ஒட்டகம் இருந்துச்சு. பத்ர்ல கைது செய்யப்பட்ட, பத்ர்ல அபூ ஜஹலுடைய ஒட்டகத்தை எடுத்தாங்களே, அபூ ஜஹல் கொல்லப்பட்டதற்கு பிறகு அந்த ஒட்டகத்தையும் குர்பான் கொடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுடைய அந்த ஒட்டகத்துடைய மூக்குல தங்கம் இருந்தது. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நல்ல ஒட்டகம் வாங்கினாங்க. அந்த ஒட்டகம் 300 தீனார். எப்படி இருக்கும் விலை? 300 தங்க காசு தீனார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் 300 தீனாருக்கு ஒரு ஒட்டகம் வாங்கி இருக்கிறேன். இப்ப நாங்க போய் இன்றைக்கு 550 ரியாலுக்கு ஆடு வாங்குறது. இன்னும் குறைய இருக்குதா? 350 ரியால், இன்னும் குறைய 400 ரியால், அப்படியெல்லாம் பார்க்காதீங்க தயவு செஞ்சு. நல்ல விலை கூடிய ஆடு கொடுங்க. நாங்க எப்பயும் பிரெயின் பார்க்கிறார்கள், எப்பயும் பிரெயின் பார்க்கிறார்கள். எதுல? உடுப்புல. எதுல பிரெயின் பார்க்கிறார்கள்? செருப்புல. எதுல பிரெயின் பார்க்கிறார்கள்? வாகனத்துல. பிரெயின் கொடுங்க, ஒட்டகத்தை கொடுங்க, விலை கூடிய ஒட்டகத்தை கொடுங்க, சதக்கா. விலை கூடிய ஆட்டை கொடுங்க, விலை கூடிய மாட்டை கொடுங்க. 350 ரியாலுக்கு போவாதீங்க ஆடு வாங்க. அது மெலிஞ்ச எங்கேயாவது காட்டரபி வளர்த்த ஆடு வரும். நல்ல ஹஜ்ஜிக்கு போறோம், ஒரு தடவை தான் ஹஜ் ஃபர்த், அதுல கொடுக்கக்கூடிய குர்பான் எங்க விலை குறையன்னு தேடாதீங்க தயவு செஞ்சு. அது மூமின்களுடைய பழக்கம் அல்ல அதெல்லாம். இதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், 300 தீனார் கொடுத்து ஒட்டகம் வாங்கிட்டேன், அதை வித்து போட்டு அதனுடைய பணத்துக்கு வேற ஒட்டகங்கள் வாங்கவா? நஜீப் புதுன் 2 இருக்குது. நபி அவங்க சொன்னாங்க, இல்ல, இன்ஹர்ஹா இய்யாஹா உமர், அதைத்தான் அருங்க, நல்லது அருங்க, நன்மை கூட. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க? ஒட்டகத்தை எடுத்துட்டு வருவாங்க மதீனால இருந்து. அந்த ஒட்டகத்துக்கு என்ன செய்வாங்க? மிஸ்ருடைய ஆடைகளை மேல போட்டு கொண்டு வருவாங்க. அந்த குபாத்தி என்று சொல்றது, குபாத்தி, ஏனென்றா அதை நான் அறுக்க போறேன். விலை கூடிய ஆடைகளை மேல போட்டு அந்த ஒட்டகங்களை கொண்டு வருவாங்க அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு. அதனால இந்த ஒட்டகம் கொடுப்பது மிக ஏற்றம். அதற்கு பிறகு அல்லாஹ்
ثم محلها إلى البيت العتيق. அதனுடைய இடம் எங்க? பைத்துல் அதீகா. இன்று அதிகமானவங்க ஹாஜிகள், ஹஜ்ஜி போனவங்க தான். ஆனா ஒரு கவலை என்ன தெரியுமா? நீங்க ஹஜ்ஜி போக முந்தி சூரத்துல் ஹஜ்ஜ படிச்சீங்களா என்று கேள்வி ஒன்று கேளுங்களேன். ஹஜ்ஜிக்கு போனீங்க, சரி, 20 லட்சம், 25 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம், அல்லது ஹஜ்ஜிக்கு வழிகாட்டுறீங்களே, உங்களுக்கு சூரா ஹஜ்ஜி தெரியுமா? நேரா தான் எல்லாம் பேசணும், மறைச்சி ஒளிச்செல்லாம் பேசி என்ன செய்ய? வாழ்க்கை என்ன கொஞ்சம் தானே இருக்குது. ஹக்க பேசிட்டு மௌத்தாகணுமே. ஹஜ்ஜிக்கு வழிகாட்டி எத்தனை வருஷம் அனுபவம்? 30 வருஷம், 40 வருஷம் ஹஜ்ஜிக்கு அனுபவம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். எத்தனை பேர் மௌத்தாயிட்டாங்க நண்பர்கள், எங்கட ஹஜ்ஜி வழிகாட்டிகள். ஆனா கவலை என்ன தெரியுமா? சூரத்துல் ஹஜ் எத்தனை பேருக்கு தெரியும்? இதை படிச்சுட்டு போங்க சகோதரர்களே. ஹஜ்ஜிக்கு 25 லட்சம் செலவழிக்கிறீங்க. கனடா அமெரிக்கால ஒரு பெருமை, நாங்க இந்த குரூப்ல போறோம், எவ்வளோ? $30,000. நீங்க பெருமைப்பட்டு வேலை இல்லை. அங்க ஸ்டாருக்கு பேர் ஹஜ்ஜும் இல்ல, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு பேர் ஹஜ்ஜும் இல்ல, அரஃபாவில் பொஃபே தாரதுக்கு பேர் ஹஜ்ஜும் இல்ல. ஹஜ் எங்கேயோ இருக்கு. எங்களை அப்படி பஸ்ல கொண்டு போனாங்க, மக்கா டு மதீனா ட்ரெயின் சர்வீஸ், அப்படி எங்களுக்கு அப்படியெல்லாம் சர்வீஸ் தந்தா. இதெல்லாம் பேர் அல்ல, இதெல்லாம் வேற கண்ணாடி. இது ட்ரிப் போறீங்களா, சுத்த போறீங்களா? இல்ல, தஅதீம் பண்ணு, ஒட்டகத்தை கொடுங்க, தக்வல் குலூப உண்டாக்குங்க ஹஜ்ஜின் மூலமாக. இதுதான் ஹஜ். அல்லாஹ் கடைசியாக சொல்கிறான், ثم محلها إلى البيت العتيق. பைத்துல் அதீக் என்ற காபாவுக்கு பேர் சொல்றது. காபாவுக்கு 10 பெயர்கள் இருக்கு. ஒன்று அல் பலத், லா உக்ஸிமு பிஹாதல் பலத், முதலாவது பெயர். இரண்டாவது பெயர் அல் மஸ்ஜிதுல் ஹராம். மூன்றாவது பெயர் மக்கா. நான்காவது பெயர் பக்கா. பக்காவும் அவருடைய பெயர் தான், ஒவ்வொன்றுக்கு காரணம் இருக்குது. ஐந்தாவது பெயர் மஆத். ஆறாவது பெயர் அல் பலதுல் அமீன், வஹாதல் பலதில் அமீன், சூரத்து தீன்ல. ஏழாவது அல் கர்யா, மக்காவுக்கு பெயர் அல் கர்யா. எட்டாவது அல் வாதி. அல் வாதி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே, வாதி ஜரா, வாதியில விட்டுட்டு வந்துக்கிறேன் பிள்ளைகளை. ஒன்பதாவது அல் பல்தா, எட்டாவது அல் பல்தா. அடுத்ததாக திஹாமா, திஹாமான்னு சொல்றது மக்காக்கு. கடைசி பேர் தான் அல் பைத்துல் அதீகா. அல் பைத்துல் அதீக் என்று இந்த சூரத்துல் ஹஜ்ஜில் 2 தடவை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஃபல்யத்தவஃபூ பில் பைத்தில் அதீக், பைத்துல் அதீக தவாஃப் செய்யுங்க. மஹில்லுஹா இலல் பைத்தில் அதீக். قال رسول الله صلى الله عليه وسلم إنما سماه الله البيت العتيق لأنه أعتقه من الجبابرة. ஏன் திருமிதி ஹாக்கிம்ல வரக்கூடிய ஹதீஸ், ஏன் பைத்துல் அதீக் என்று பெயர் வைக்கப்பட்டது என்றால், அல்லாஹ் கொடுங்கோல் மன்னர்களிடமிருந்து இந்த காபாவை அல்லாஹ் பாதுகாத்தான். ஃபலம் யظஹர் அலைஹி ஜப்பாருன் கத், அங்கு எந்த கொடுங்கோலனும் அநியாயக்காரனும் வெற்றி அடைந்தது கிடையாது. அப்ப நீங்க தற்காலங்கள் என்ன நடக்குதுன்னு கேட்கலாம். வெகு சீக்கிரம் இன்ஷா அல்லாஹ் உண்மை வெளிவரும், ஹக் வெளிவரும். அல்லாஹ் எந்த கொடுங்கோலனுக்கும் அந்த மக்காவில் இடம் கொடுக்க மாட்டான். இதற்கு பேர்தான் பைத்துல் அதீக். ஆகவே சகோதரர்களே, முக்கியமாக இன்றைய விடயங்களில், ஆயத்துகளில் நாங்கள் ஹனீஃப் என்றால் என்ன, இரண்டாவது ஷிர்க்கை விட்டு எவ்வாறு நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும், மூன்றாவதாக நாங்கள் பார்த்த விடயம் இன்றைய விடயத்திலே, அதாவது ஷாயிருல்லாஹ், அல்லாஹுடைய சின்னங்கள் என்றால் என்ன, நான்காவது தக்வல் குலூப் என்றால் என்ன, ஐந்தாவது பைத்துல் அதீக் என்றால் என்ன என்ற இந்த 5 விடயங்களை பார்த்தோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான முறையில் ஹனீஃபுகளாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.
بسم الله الرحمن الرحيم حنفاء لله غير مشركين به ومن يشرك بالله فكأنما خر من السماء فتخطفه الطير أو تحوي به الريح في مكان سحيق ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب لكم فيها منافع إلى أجل مسمى ثم محلها إلى البيت العتيق. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده. واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله يا عزيز يا حكيم يا عزيز يا حكيم يا عزيز يا حكيم يا ملك القدوس يا ملك القدوس يا ملك القدوس يا ملك الحق يا ملك الحق يا ملك الحق يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم. கிருபை ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய்ந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், குடும்பம், பிள்ளைகள், அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அனைவர்களுடைய நோன்பையும் கபூல் செய்வாயாக, நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக. ரஹ்மானே, ஹனீஃபுகளாக எங்களை ஆக்குவாயாக. உலகத்தில் மௌத் வரை ஹுனஃபாக்களாக ஆக்குவாயாக. ஷிர்கை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ஷிர்கை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், சொர்க்கத்துடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலன் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.